வணக்கம். நான் பெஞ்சமின், ஃபார்மகனோட ஃபவுண்டர். இன்றைக்கி ஒரு முக்கியமான சப்ஜெக்டை பற்றி பேச போகிறோம். கிளைமேட் சேஞ்ச். இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இன்றைக்கி டெய்லி நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கிற விஷயம். இது ஒரு ரியல் ப்ராப்ளம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தண்ணி நிறைய இருக்கிற இடங்கள் தண்ணி வறட்சியாக மாறிட்டு வருது. ரொம்ப வறண்டு போன இடங்களில் தண்ணி நிறைய வருது. ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, அடுத்த வருஷம் எப்படி, இன்னொரு 10 வருஷத்தில் எப்படி இருக்க போகுது, இது எதுவுமே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்போ நம்ம கையில் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம், இருக்கிற தண்ணியை எப்படி கச்சிதமாக நம்ம பிளான்ட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்குற மாதிரி எப்படி யூஸ் பண்ணுறது. இது மட்டும்தான் நம்மளால் பண்ண முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம். இதை எப்படி கரெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பிளான்ட்டுக்கு உண்மையில் எவ்வளோ தண்ணி வேணும்? நீங்கள் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு தென்னந்தோப்புக்கு போனீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு செடிக்கு 200 லிட்டர் தண்ணி கொடுக்கணும், 100 லிட்டர் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆளுக்கு ஒரு நம்பர் சொல்லுவாங்க. தஞ்சாவூர் போனீங்கன்னா அங்கே ஒரு நம்பர் சொல்லுவாங்க. திருநெல்வேலி பக்கம் போனால் அங்கே இன்னொரு நம்பர் கேட்பீங்க. எப்படி ஒரு ஊரில் விதின் ஒரே ஊரில் டிஃப்ரெண்ட் பிளேசஸுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் ஆளுக்கு ஒரு நம்பர் சொன்னால் அது எப்படி சயின்டிஃபிக்காக இருக்க முடியும்? கண்டிப்பாக அது சயின்டிஃபிக் கிடையாது. ஒரு பிளான்ட்டுக்கு எதுக்கு தண்ணி தேவை? ரெண்டு விஷயத்துக்கு தான். ஒன்று, இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும். பிளான்ட்டோடைய அதோட உடம்பில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் ஆவியாகி வெளியே போகும். அதை ரிப்ளனிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு தண்ணி வேணும். இது ஒரு ரீசன். ரெண்டாவது, பிளான்ட்டோட நியூட்ரிஷனல் ரிக்குவயர்மெண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா அதுலேயும் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் ரெண்டுமே இருக்குது. உலகத்தில் பிளான்ட் மட்டும்தான் இந்த H2O தண்ணியை வாங்கி அதை ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜனை பிரித்து அதுக்கான நியூட்ரிஷனல் ரிக்குவயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கும். ஸோ இதுக்கு தண்ணி தேவை. இது ரெண்டுக்கும் தான் தண்ணி தேவை. அதே சமயத்தில் ரூட் ஜோன் கிட்டத்தட்ட ஒரு புட்டு பதத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த பிளான்ட்டால் ஒழுங்காக தண்ணி எடுக்க முடியும். நம்மளால் எப்படி மூக்கால் தண்ணி குடிக்க முடியாதோ அதே மாதிரி ஒரு பிளான்ட்டோட ரூட் ஜோன் ஃபுல்லுமே நம்ம தண்ணியை கட்டி வச்சோம்னா அந்த பிளான்ட்டால் எந்த நியூட்ரிஷனும் கரெக்டாக அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ அந்த புட்டு பதத்தில் மேனேஜ் பண்ணணும். இந்த நிறைய தண்ணி கொடுக்கும்போது நிறைய பேர் அது நல்லது நினச்சிட்டு இருக்கிறாங்க. பட் அந்த நிறைய தண்ணி கொடுக்கறதுனால பிளான்ட்டுக்கும் நல்லதில்லை, என்வாயன்மெண்ட்டுக்கும் நல்லதில்லை. நிறைய தண்ணி ஃபார்மில் தேங்கி நிற்கும்போது அது நிறைய மீத்தேன் எமிஷனை தான் க்ரியேட் பண்ணும். ஸோ மீத்தேன் எமிஷனுங்கிறதும் ரியல். ஸோ நம்ம கரெக்டாக கச்சிதமாக தண்ணி கொடுக்கும்போது பிளான்ட்டுக்கும் அதுக்கு தேவையானது கரெக்டாக எடுத்துக்கும், மீத்தேன் எமிஷனையும் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், என்வாயன்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சரி, இது எப்படி கரெக்டாக பண்ணுறது? அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் சரியான ட்ரிப் இரிகேஷன் டிசைன் ஆர் ஹைட்ராலிக் டிசைன். இந்த டிசைனை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம ஃபார்முடைய ஒரு ஸ்கொயர் மீட்டர்லேயும் போகக்கூடிய தண்ணி கரெக்டான ஃப்ளோவில் யூனிஃபார்மாக போகும் அப்படிங்கிறது கேரண்டி பண்ணுறதுக்கு தான் இந்த டிசைன். ஒன்ஸ் இந்த டிசைனை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம், கம்ப்யூட்டரில் சிமுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டிசைனை வச்சுக்கிட்டு அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த டிசைன் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி எக்ஸாக்டாக நம்ம ட்ரிப் இரிகேஷன் பண்ணணும். நிறைய பேர் அந்த ட்ரிப் இரிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டேப் போட்டு வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த டேப்புங்கிறது ட்ரிப்பே கிடையாது. அது ஒரு மாடர்ன் ஃப்ளட் இரிகேஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர அதை ட்ரிப் இரிகேஷன் கணக்கிலே நம்ம சேர்க்க முடியாது. ஸோ கரெக்டான ட்ரிப் இரிகேஷன் நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கரெக்டான மாய்ஸ்சர் மேனேஜ் பண்ணுறது. அது எப்படி பண்ணுறது? அதுக்கு தான் எங்கள் டெக்னாலஜி குரோட்ரான். கரெக்டான மாய்ஸ்சரை மட்டுமே மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு பில்ட் பண்ணப்பட்ட டெக்னாலஜி. இந்த எவோப்போ டிரான்ஸ்பிரேஷனுக்குன்னு பேட்டன்ட் வாங்கின டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த மாய்ஸ்சரை மேனேஜ் பண்ணும்போது பிளான்ட்டுக்கும் சரியான தண்ணி கிடைக்கும். கொஞ்சமாக இருக்குது நீங்கள் நினச்ச தண்ணியில் நிறைய மீதி வரலாம். இன்ஃபேக்ட் எங்களுக்கு அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. கோயம்புத்தூரோட அவுட்ஸ்கர்ட்ஸ்லேயே ஒரு ஃபார்மில் 50 ஏக்கர் ஃபார்மில் 7 ஏக்கர் மட்டும்தான் இரிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த 7 ஏக்கரில் கூட வாரத்துக்கு 2 தண்ணி 3 தண்ணின்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. காரணம் தண்ணி இல்லை. ஆனால் ப்ராப்பரான ஹைட்ராலிக் டிசைன் பண்ணி ப்ராப்பராக ட்ரிப் இரிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எங்கள் குரோட்ரான் டெக்னாலஜியை இன்ஸ்டால் பண்ணி அந்த சரியான ஈரப்பதம் மட்டும் இருக்கிற மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா அந்த 7 ஏக்கர் அப்படிங்கிற கல்டிவேஷன் இப்போ 13 ஏக்கராக மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த 7 ஏக்கர் அப்படிங்கிறது தென்னந்தோப்பு. அதில் இன்டர் கிராப்பிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதை எல்லாம் தாண்டியும் அவருக்கு கிணத்துல இப்போ தண்ணி குறைய மாட்டேங்குது அப்படிங்கிறார். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த ஃபார்மர் இருக்கிற எல்லா 50 ஏக்கரையுமே நான் கல்டிவேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரிமெம்பர், இதுலேயும் வாட்டர் சோர்ஸ் எந்த சேஞ்சும் இல்லை, மழை பேட்டர்னில் பெரிய அளவில் சேஞ்ச் இல்லை, குறைய தான் செஞ்சுருக்கே தவிர கூடலை. ஆனால் இருக்கிற தண்ணியை கச்சிதமாக 7 ஏக்கருக்கு மட்டும் கஷ்டப்பட்டு பயன்படுத்திட்டு இருந்த தண்ணியை இப்போ 50 ஏக்கருக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு கிடச்சிருக்குது. ரெண்டாவது எக்ஸாம்பிள், காங்கேயம் பக்கத்தில் ஒரு ஃபார்ம். அந்த ஃபார்மில்
தண்ணி வந்து அந்த போர்வெல்லேருந்து வர்றதே குமுக் குமுக் அப்படின்னு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதில் அவங்க வந்து இருந்த தண்ணியை வச்சுட்டு ஒரு சின்ன பேட்ச் மட்டும்தான் இரிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ப்ராப்பர் ஹைட்ராலிக் டிசைன், ப்ராப்பர் ட்ரிப் இரிகேஷன் பண்ணி, இப்போ அந்த என்டையர் 15 ஏக்கரையும் இரிகேட் பண்ண முடியுது. கிராப் நல்லா வளர்ந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கிற தண்ணியை கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, பிளான்ட்டுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது, என்வாயன்மெண்ட்டுக்கும் நல்லது. அது மட்டும் இல்லை, இன்டர் கிராப்பிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கரெக்டான மெத்தடாலஜி நம்ம யூஸ் பண்ணும்போது, வாட்டர் ஷார்ட்டேஜில் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்த நமக்கு திடீர்னு, ஓஹோ! இவ்வளோ தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்குதா அப்படின்னு தோணும். அப்படி தோணுற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஸ்மார்ட்டா என்னென்ன இன்டர் கிராப்பிங் அங்கே வந்து ஃபீஸிபிள் அப்படிங்கிறத பார்த்து பண்ணிட்டோம் அப்படின்னா, தண்ணி இல்ல, ரெவென்யூ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஃபார்ம, போதுமான தண்ணி இருக்குது, நிறைய இன்டர் கிராப்பிங் போட்டோம், நல்ல ரெவென்யூ வர வச்சோம் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு நம்மளால கொண்டு போக முடியும். உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்தால், உங்க நண்பர்கள் இந்த மாரி பிரச்சனை பேசி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா, எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. ஹைட்ராலிக் டிசைன்லேருந்து, ட்ரிப் இரிகேஷன்லேருந்து, டெக்னாலஜி இம்ப்ளிமெண்டேஷன்லேருந்து, ஈவன் நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, உங்க ஃபார்மையும் தண்ணி பற்றாக்குறை இல்லாத, நல்ல வருமானம் இருக்கக்கூடிய ஃபார்மா மாத்த முடியும். கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.